ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் நாம் ஆசிட்ஸ் பேசஸ் அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதுறது, நேம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம அசிடிட்டி பேசிட்டி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த அசிடிட்டி பேசிட்டி அப்படின்னு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு டெஃபினிஷனை பார்த்துக்குவோம். இப்போ ஒரு ஆசிட் அல்லது பேஸுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம அசிடிட்டி பேசிட்டி சொல்ல முடியும். டைரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சில கேஸில் அது ஏன் டைரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதி புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, ஆட்டத்தோட லாஸ் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எந்த ஆட்டம் கொடுத்தாலும் சொல்ல தெரியணும். அதாவது வேலன்ஸ் செல், ஒவ்வொரு ஆட்டத்தோட வேலன்ஸ் செல்லையும் கடைசி எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, கடைசி செல்லில் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். குரூப் 1 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட லாஸ் செல்லில், அதாவது வேலன்ஸ் செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். குரூப் 1 எலிமெண்ட்ஸோட வேலன்ஸ் செல்லில் 1 எலக்ட்ரான் இருக்கும். குரூப் 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸோட வேலன்ஸ் செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குரூப் 3 to 12 அதை விட்டுருங்க, ஏன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அதுக்கு வேரியபிள் வேலன்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குரூப் 13 to 18 பி பிளாக் எலிமெண்ட்ஸ். குரூப் 13 to 18 பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸோட லாஸ் செல்லில், அதாவது வேலன்ஸ் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். இப்போ என்னென்ன குரூப்ஸ் இருக்குது? 13, 14, 15, 16, 17, 18. இந்த குரூப் நம்பரோட ஃபஸ்ட்டு பிளேஸை பாருங்கள். அதுதான் அந்த எலிமெண்ட்ஸோட லாஸ் செல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். உதாரணமாக குரூப் 13 அது எதில் ஸ்டார்ட் ஆகுது? போரான். இப்போ போரானோட லாஸ் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 3. ஸோ அதை எப்படி எழுதி காட்டணும்னா 1, 2, 3. குரூப் 14 கார்பன். அப்போ இதில் இந்த கார்பன் வந்து 14th குரூப்பில் இருக்குது. அந்த குரூப் நம்பரோட ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 4. கார்பனோட லாஸ் செல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1, 2, 3. இதில் என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 4 எலக்ட்ரான்ஸை தனியாக எழுதுங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் பண்ணணும். குரூப் 15 ஃபஸ்ட் எலிமெண்ட் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட லாஸ் செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 5 இருக்கணும். ஏன்னா இதோட குரூப் நம்பரோட ஃபஸ்ட்டு பிளேஸ் 5. 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு 4 எலக்ட்ரான்ஸை தனி எழுதாச்சு. அடுத்து வர எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் பண்ணணும். ஸோ அப்போ நைட்ரஜனோட லாஸ் செல்லில் பாருங்கள் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து லோன் பேர். இதில் என்ன சொன்னால் லோன் பேர், தமிழில் தனித்த இணை எலக்ட்ரான்கள். மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அன்பேர். அப்போ நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்குது, 3 அன்பேர் இருக்குது. அடுத்தது குரூப் 16 ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? ஆக்சிஜன். ஸோ இதில் குரூப் நம்பர் 16 அதோட ஃபஸ்ட்டு பிளேஸ் 6. அப்போ ஆக்சிஜனோட லாஸ் செல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இதில் 2 லோன் பேர் இருக்குது, ஆக்சிஜனில் 2 அன்பேர் இருக்குது. குரூப் 17 ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரினோட லாஸ் செல்லில் 7 எலக்ட்ரான் இருக்கணும். 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு 4 தனி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 5, 6, 7. அப்போது ஃப்ளூரினோட லாஸ் செல்லில் 3 லோன் பேர் இருக்குது, ஒரு அன்பேர் இருக்குது. குரூப் 18 எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோன்னா இனட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஹீலியம். ஹீலியத்துக்கு மட்டும் ஃபஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. அது லோன் பேராக தான் போட்டுக்கணும். அடுத்தது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நியான்லேருந்து ரேடான் வரைக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி எழுதலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. சரி, இப்போ 13th குரூப்புக்கு வாங்க. போரான் கீழே வர அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் எல்லாமே அதோட லாஸ் செல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் தான் வச்சுருக்கும். அதே மாதிரி கார்பன் கீழே வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும், சிலிக்கான், ஜெர்மானியம் எல்லாத்துக்குமே 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நைட்ரஜன் குரூப் வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் எல்லாமே 5 எலக்ட்ரான்ஸ் தான் வச்சுருக்கும். அதில் ஒரு லோன் பேர், 3 அன்பேர். இதே மாதிரி தான் ஒவ்வொரு குரூப்லேயும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு லாஸ்ட் செல்லில் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்களோ அதே தான் எல்லாத்துக்கும் வரும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு ஆசிட்டுக்கும் எப்படி
எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாஸ்போரிக் ஆசிட் அல்லது ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட். இதில் சென்ட்ரல் எலிமெண்ட் எது? பாஸ்பரஸ். ஸோ இது கம்மியான டைம் வந்திருக்கும், அதை சென்ட்ரல் எலிமெண்ட்டாக எடுப்போம். சப்போஸ் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துச்சுன்னா எந்த எலிமெண்ட்டோட லாஸ்ட் செல்லில் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கோ அதை சென்ட்ரல் எலிமெண்ட்டாக எடுப்போம். ஸோ இங்கே பாஸ்பரஸ் தான் கம்மியான டைம் வருது. பாஸ்பரஸோட லாஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் வரும்? இது வந்து 15th குரூப், அப்போ 5 எலக்ட்ரான் வரணும். இப்படி எழுதுவீங்க 1 2 3 4 5. அடுத்தது இதில் 4 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனுக்கு எப்படி எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா எழுதுவீங்க? வேலன்ஸ் செல்லுக்கு 1 2 3 4. இது 16th குரூப், அதனால் 6 எலக்ட்ரான்ஸ் எழுதும்போது 2 லோன் பேர் வரும், 2 அன்பேர். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 2 அன்பேரும் ஈஸியாக லோன் பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஆக்சிஜனை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் லோன் பேர் இருந்துச்சுன்னா ஈஸியாக பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 3 அன்பேர் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனும் ஒரு அன்பேரை யூஸ் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. இங்கே ஆக்சிஜனோட ஒரு அன்பேர் 1 2 3 4, இன்னொரு அன்பேர் அப்படியே இருக்குது. அடுத்தது 3வது ஆக்சிஜனும் அதோட ஒரு அன்பேர் எடுத்துகிட்டு வந்து பாஸ்பரஸ் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அன்பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. அடுத்தது அதே மாதிரி தான் 4வது ஆக்சிஜனும் ஒரு அன்பேரை பாஸ்பரஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு, இன்னொரு அன்பேர் இருக்குது. அடுத்தது ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு குரூப்பில் வரனால அதோட லாஸ்ட் செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எப்போவுமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன்னொரு அன்பேர்டு எலக்ட்ரான் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும், த ரூல். அப்போது இந்த ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. அது மாதிரி இங்கேயும், அது மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இங்கே. இப்போ இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ H3PO3 இதில் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஹைட்ரஜன் எப்போ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டு கூட அட்டாச் ஆகிருக்கோ அதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே என்னென்னா ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக்சிஜன் கூட எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு? 1 2 3. ஸோ இதுதான் இதோட பெசிசிட்டி. ஆசிட்டுக்கு பெசிசிட்டிங்கிற டேர்மை சொல்லுவோம். அப்போ பாஸ்போரிக் ஆசிட்டோட பெசிசிட்டி பார்த்தீங்கன்னா சரி, இன்னொரு ஆசிட் எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் பாஸ்பரஸோட லாஸ்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5. ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் 2 அன்பேர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியாக 2 அன்பேரும் ஒரு லோன் பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. அடுத்தது ஒவ்வொரு ஆக்சிஜனும் ஒரு அன்பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ மொத்தமாகவே இதில் 3 ஆக்சிஜன் தான் இருக்குது. இப்படி போட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் இந்த 2 ஆக்சிஜனில் ஒரு அன்பேர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹைட்ரஜனில் ஒரு அன்பேர் இருக்கும். ஸோ அது ஆக்சிஜன் கூடிய அன்பேர் கூட சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போது எந்த காம்பவுண்ட்லாம் பாஸ்பரஸ் கூட ஹைட்ரஜன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கோ அது வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போது இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆக முடியும். ஏன்னா இங்கே பாஸ்பரஸ் கூட டைரெக்டாக ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. பட் H3PO4 வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது, அதாவது பாஸ்போரிக் ஆசிட். ஏன்னா அங்கே எங்கேயும் ஹைட்ரஜன் டைரெக்டாக பாஸ்பரஸ் கூட அட்டாச் ஆகலை. ஸோ அப்போ இதில் பாருங்கள், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் எதுன்னா ஆக்சிஜன்.
அந்த ஆக்சிஜன் கூட எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு? 2 தான். இன்னொரு ஹைட்ரஜன் அதை விட கம்மியான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கூட தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ இந்த பாஸ்பரஸ் ஆசிட்டோட பெசிசிட்டி 2. இதோட பெசிசிட்டி வந்து 2. அடுத்து இன்னொரு ஆசிட் பார்க்கலாம், மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் HbO3. ஸோ நமக்கு தெரியும் பாஸ்பரஸ் லாஸ்ட் செல்லில் 5 எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆக்சிஜன் என்னன்னு எழுதுகிறோம், டபுள் பாண்ட் O போட்டோம். அடுத்தது இன்னும் 2 ஆக்சிஜன் இருக்குது, இது 2 தான் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஒரு அன்பேரை வச்சு பாஸ்பரஸ் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. இன்னொரு ஆக்சிஜனும் 2 அன்பேரில் ஒரு அன்பேரை யூஸ் பண்ணி பாஸ்பரஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். அப்போ அந்த ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்திக்கணும். இந்த ஆக்சிஜன் கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போது பாருங்கள், இன்னொரு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட சேர்றதுக்கு இல்லை, பாஸ்பரஸ்க்கு சேர்றதுக்கு இல்லை. பாஸ்பரஸ்லேயும் ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஆக்சிஜன்லேயும் ஒரு அன்பேர் இருக்குது. தென் இந்த 2 அன்பேரும் சேர்ந்து ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், எப்போல்லாம் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது மெட்டாபாஸ்பரிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சரில் இப்படி போடலாம். ஸோ இது மெட்டாபாஸ்பரிக் ஆசிட். அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். மெட்டாபாஸ்பரிக் ஆசிட்டோட பெசிசிட்டி என்னன்னு பாருங்கள், ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஏன்னா அது மட்டும்தான் ஆக்சிஜன் கூட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ பெசிசிட்டி வந்து 1. சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் H2SO4. ஸோ இதில் சென்ட்ரல் எலிமெண்ட் சல்ஃபர். சல்ஃபர் 16th குரூப்புங்கிறனால லாஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரணும்? 6. ஸோ பாருங்கள், 4 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் வந்து 16th குரூப்புங்கிறனால லாஸ்ட் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரும்? 2 லோன் பேர், 2 அன்பேர். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனோட 2 அன்பேர் இந்த லோன் பேர் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. செகண்டும் அப்படியே பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. மூணாவதாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு அன்பேரை வச்சு இந்த சல்ஃபரில் இருக்கக்கூடிய அன்பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. இன்னொரு அன்பேர் அப்படியே இருக்குது. அதே தான் 4வது ஆக்சிஜனும். இப்போ கூட 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் எப்படி எழுதுவீங்க? H டாட். ஸோ ஹைட்ரஜனில் ஒரு அன்பேர் இருக்குது, இந்த ஆக்சிஜனில் ஒரு அன்பேர் OH, இதுவும் OH. ஆர் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்டில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டு கூட எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள், 2. அப்போ இதோட பெசிசிட்டி 2. அடுத்தது சல்ஃபியூரஸ் ஆசிட் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம்? சல்ஃபர் தான் சென்ட்ரல் எலிமெண்ட். 16th குரூப்புங்கிறனால 2 லோன் பேர், 2 அன்பேர். ஃபஸ்ட் ஆக்சிஜனுக்கு தெரியும் 2 அன்பேர் வரும், ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிக்குது. அடுத்தது பாருங்கள், இன்னொரு ஆக்சிஜனை இது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்சிஜன் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போது இப்படி இன்னொரு ஆக்சிஜன் இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 3வது ஆக்சிஜன் ஒரு பாண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணும். இதில் ஒரு அன்பேர் இருக்கும். ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே ஒரு ஹெச் போடுவீங்க, இங்கே ஒரு ஹெச் போடுவீங்க. இப்படி எழுதலாம். அல்லது இன்னொரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல் ஆக்சிஜன் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு, 2வது ஆக்சிஜனும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, சிங்கிள் பாண்டு தான்.
இந்த சல்ஃபரில் லோன் பேர் அப்படியே இருக்குது. இப்போ இந்த 2 ஆக்சிஜனும் ஒரு அன்பேர் யூஸ் பண்ணி ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு அன்பேர் அப்படியே இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஹெச் சேரும். இப்போ இந்த 2 சான்ஸ் இருக்குது. இந்த 2 சான்ஸில் நீங்கள் எதை ப்ரிஃபேர் பண்ணணுன்னா, எங்கே பெசிட்டி அதிகமாக வருதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுதான் கரெக்டு, இதை விட்டுருங்க. இது வந்து இதோட ஐசோமர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சல்ஃபியூரஸ் ஆசிட்டோட ஐசோமர். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஏன்னா இதில் பெசிட்டி அதிகமாக வருது. அப்போ இந்த சல்ஃபியூரஸ் ஆசிட் இதோட பேசிசிட்டி பார்த்தீங்கன்னா 2. இன்னொரு ஆசிட் எடுத்துக்கலாம். பைரோபாஸ்பாரிக் ஆசிட் H4P2O7. ஸோ நமக்கு தெரியும் பைரோனால் என்ன அர்த்தம், 2 ஆசிட் மாலிகுல் சேர்ந்து அதுலேருந்து வாட்டர் எலிமினேட் ஆகி கிடைக்கிறது தான் பைரோன்னு பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ பாஸ்போரிக் ஆசிட் 2 மாலிகுல் சேர்ந்து அதுலேருந்து வாட்டர் வெளியே போச்சுன்னா அதுதான் நமக்கு என்னென்னு சொல்கிறோம், பைரோபாஸ்போரிக் ஆசிட். இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாஸ்போரிக் ஆசிட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே பார்த்துருக்கோம், H3PO4க்கு. இதுதான் பாஸ்போரிக் ஆசிட், பெசிட்டி 3. இன்னொரு பாஸ்போரிக் ஆசிட் இப்போ இந்த 2 மாலிகுலும் சேரும்போது வாட்டர் எலிமினேட் ஆகணும். H2O எலிமினேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், இந்த 2 பாஸ்பரஸுக்கு இடையில் ஒரு ஆக்சிஜன். ஸோ பைரோ அல்லது டை ஆசிட்டை மோனோமெரிக் ஃபார்மில் இருந்து வாட்டரை எலிமினேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் எழுதணும். இப்படி எழுதிக்கலாம். அல்லது வேறு மெத்தேடில் எழுதணுன்னா, 2 பாஸ்பரஸ் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2 பாஸ்பரஸும் இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குது அப்படி வச்சுக்கோங்க. எப்படி 4 ஹைட்ரஜனை 2 வச்சுக்குது. அடுத்தது 7 ஆக்சிஜனை 3 ஈக்குவலாக ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஆக்சிஜனை சென்டரில் வைக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பாஸ்பரஸ் ஸோ ஒரு ஆக்சிஜனை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஆக்சிஜனில் 2 அன்பேர் இருக்கிறனால ஸோ இந்த ஒவ்வொரு அன்பேர் கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. அடுத்தது இந்த லோன் பேரில் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. தென் இங்கே 2 அன்பேர் இருக்குது, இங்கே 2 அன்பேர். ஸோ ஒவ்வொரு அன்பேர் கூடயும் ஆக்சிஜன் ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியுது. இன்னொரு அன்பேர் ஆக்சிஜனில் அப்படியே இருக்குது. இப்போ இது கூட ஹைட்ரஜனை அட்டாச் பண்ணிடுங்க. இன்னொரு அன்பேர் ஹைட்ரஜன் கூட சேர்ந்துக்குது. அப்போ பாருங்கள், சேம் ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்குது. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னா 4. அப்போ இதோட பேசிசிட்டி 4. சரி, அடுத்த ஒன்று நைட்ரிக் ஆசிட். ஸோ இதில் சென்ட்ரல் எலிமெண்ட் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனை சுற்றியும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதில் 1 லோன் பேர், 3 அன்பேர். லாஸ்ட் செல்லில் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது வந்து மேக்ஸிமம் வேலன்சி. எவ்வளவு அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது மினிமம் வேலன்சி. இது எல்லா எலிமெண்ட்டுக்கும் பொதுவான டெஃபினிஷன். ஸோ நைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் வேலன்சி 5, மினிமம் வேலன்சி 3. மேக்ஸிமம் வேலன்சி விட எக்ஸ்ட்ரா வேலன்சி வந்துச்சுன்னா அதை ஹைப்பர் வேலன்சின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன், நைட்ரிக் ஆசிட்டில் 3 ஆக்சிஜன் இருக்குது. நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோன்னா, இந்த லோன் பேர் கூட ஒரு டபுள் பாண்ட் போடுவோம். அடுத்தது மீதி 2 ஆக்சிஜன் இருக்கும்.
ஒரு ஆக்சிஜன் ஒரு அன்பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது, இன்னொரு ஆக்சிஜனும் அன்பேர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ இந்த 2 ஆக்சிஜன்லேயும் ஒரு அன்பேர் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஹைட்ரஜன் தான், அது ஒரு அன்பேர் கூட தான் சேரும். அப்போ இன்னொரு அன்பேர் நைட்ரஜன்லேயும் ஆக்சிஜனில் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கு இப்படி நினைப்போம். பட் இது வந்து கரெக்ட் இல்லை. ஏன்னா நைட்ரஜன் 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது, அதோட வேலன்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. 2s2 2p3 தான் இருக்கும், 2pக்கு அப்புறம் 2dன்னு வராது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி எழுதணுன்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கோஆர்டினேட் கோலன் பாண்டாக தான் போடணும். அல்லது ஸோ நைட்ரஜன் மட்டும் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு லோன் பேரை வந்து நீங்கள் கோஆர்டினேட் கோலன் பாண்டாக தான் போட்டு காட்டணும், டபுள் பாண்டோ போட்டுறாதீங்க. சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜனாக இருக்கும்போது ஆக்சி ஆசிட்டில். இன்னொன்று வந்து 2 அன்பேர் கூட ஆக்சிஜன் சேர்ந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது நைட்ரிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நைட்ரஸ் ஆசிட்டுக்கு பார்ப்போம். நைட்ரஸ் ஆசிட்டோட ஃபார்முலா HNO2. ஸோ இதில் சென்ட்ரல் எலிமெண்ட் நைட்ரஜன் 5 எலக்ட்ரான்ஸ். இதில் இங்கே ஒரு ஆக்சிஜன் நீங்கள் கோஆர்டினேட் கோலன் பாண்ட் போட்டிங்கன்னா இன்னொரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்க, அப்போ OH பாண்ட் வராது. அப்போ இங்கே லோன் பேர் வந்து பாண்டே ஃபார்ம் பண்ண மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஒரு ஆக்சிஜன் ஒரு லோன் பேரை நைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணது, இன்னொரு லோன் பேர் கூட சேர்ந்து டபுள் பாண்டாக இருக்கும். இன்னொரு ஆக்சிஜன் ஒரு அன்பேர் கூட சேர்ந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது நைட்ரஜனில், இன்னொரு அன்பேரை ஹைட்ரஜன் கூட சேர்த்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போது ஸோ நைட்ரஸ் ஆசிட்டில் நைட்ரஜன் மேலே லோன் பேர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து நைட்ரஸ் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர். இதில் எத்தனை OH இருக்குன்னு பாருங்கள், 1 தான். அதேமாதிரி நைட்ரிக் ஆசிட்டில் 1 தான். அப்போ இந்த 2 மாலிகுலுக்குமே பெசிசிட்டி 1. அடுத்தது தயோ சல்ஃபூரிக் ஆசிட்டுக்கு பார்க்கலாம். ஃபார்முலா என்னங்க? H2S2O3. தயோனா எப்போ சொல்லுவோம்? ஆக்சிஜனுக்கிற இடத்துல சல்ஃபரை போட்டிங்கன்னா அதை தயோன்னு சொல்லுவோம். அப்போது தயோ வரலன்னா அது என்னவாக இருந்திருக்கும்? சல்ஃபூரிக் ஆசிட்டாக இருந்திருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது சல்ஃபூரிக் ஆசிட். இதில் ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சல்ஃபர் போட்டுருங்க. ஸோ இதுதான் தயோ சல்ஃபூரிக் ஆசிட். ஒரு ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல சல்ஃபர் போட்டாச்சு. ஸோ இது தயோ சல்ஃபூரிக் ஆசிட். இதுக்கும் பெசிசிட்டி 2 தான். இப்போ நம்ம பெசிசிட்டிக்கு டெஃபினிஷனை பார்க்கலாம். இப்போ இது எத்தனை தயோ சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுல்? ஒரே ஒரு மாலிகுல் தான். ஒரு ஆசிட் மாலிகுலில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அல்லது H+ அயான்ஸ் இருக்குது? அது ரீப்ளேசபிள் H+ அயனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மோர் எலக்ட்ரோட் நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாச் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ். ஸோ ஒரு ஆசிட் மாலிகுலில் எவ்வளவு ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ஆசிட்டோட பெசிசிட்டி. ஸோ அப்போ எப்படி நீங்கள் சொல்லிக்கலான்னா, the number of replaceable H+ ions present in an acid molecule. ஒரு ஆசிட் மாலிகுலில் எத்தனை ரீப்ளேசபிள் H+ அயன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் என்ன? பெசிசிட்டி ஆஃப் தி ஆசிட் மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட் ஆசிடிட்டி பற்றி பார்ப்போம். ஆசிடிட்டி ஆசிடிட்டி வந்து பொதுவாக பேஸுக்கு சொல்லுவோம். பேஸஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு,
மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் பேசஸ். இதில் எவ்வளவு ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயன்ஸ் இருக்கோ அதுதான் அசிடிட்டி. அப்போ இப்போ அசிடிட்டி பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடில் ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயன் இருக்குது, அதோட அசிடிட்டி 1. பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்லேயும் ஒன்று தான் இருக்குது 1. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடில் 2. கால்சியம் ஹைட்ராக்சைட்லேயும் 2 ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அசிடிட்டி 2. ஸோ அப்போ அசிடிட்டிக்கு என்ன டெஃபினிஷன்? தி நம்பர் ஆஃப் replaceable hydroxide ions present in one molecule of a base. ஒரே ஒரு பேஸ் மாலிகுலில் எத்தனை ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயன்ஸ் இருக்கோ அதுதான். ஸோ இதுதான் அசிடிட்டிக்கு டெஃபினேஷன். ஸோ இப்போ அசிடிட்டினா என்ன, பேசிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஆசிட்டுக்கு எப்படி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுறது அப்படின்னும் பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் an element, அது எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவலண்ட் வெயிட் இதுக்கு என்ன ஃபார்முலானா அட்டாமிக் வெயிட் பை வேலன்சி. அட்டாமிக் வெயிட்டுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுக்குறோம், ஏ பை வேலன்சி என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்டாமிக் வெயிட் பை வேலன்சி தான் ஈக்குவலண்ட் வெயிட். இந்த வேலன்சிங்கிறது எந்த குறிக்குதுன்னா பொதுவாக எலிமெண்ட்டுக்கு நீங்கள் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் தி வேலன்ஸ் செல். இப்போ உதாரணமாக சோடியம், இதோட வேலன்சின்னு பார்த்தீங்கன்னா +1, அல்லது இதோட லாஸ்ட் செல்லில் சோடியம் ஆட்டமாக எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போது ஈக்குவலண்ட் weight of sodium atomic weight 23 by அதோட லாஸ்ட் செல்லில் எத்தனை அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1 தான், 1. அல்லது சோடியத்தோட வேலன்சி பார்த்தீங்கன்னா +1, அந்த நம்பரை மட்டும் போட்டுக்கிறீங்க. ஸோ அப்போ 23. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் என்ன வரும், ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16th குரூப். அப்போ அதில் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா எழுதினீங்கன்னா 2 லோன் பேர் 2 அன்பேர் வரும். ஸோ எத்தனை அன்பேர் வருது, 1 2. அப்போது அதோட அட்டாமிக் வெயிட் 16 பை வேலன்சி 2, அப்போது 8. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. அப்போ அதுக்கு என்ன, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் செல் தான் வேலன்ஸ் செல். அப்போ அதோட அட்டாமிக் வெயிட் 1.008 பை 1, இப்போ 1.008 தான் ஹைட்ரஜனோட ஈக்குவலண்ட் வெயிட். நெக்ஸ்ட்டு குளோரின். ஈக்குவலண்ட் weight of chlorine. So chlorine atomic weight 35.45. chlorine 17th group. அப்போ எப்படி லாஸ்ட் இல்லை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 7. அதில் ஃபஸ்ட்டு 4 தனியாக எழுதுவீங்க, அப்புறம் மீதி 3 பேர் பண்ணிடுவீங்க. அப்போ எத்தனை அன்பேர் இருக்குது, 1 தான். அப்போ 35.45 பை
1. அப்போ குளோரினோட ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ 35.45. அட்டாமிக் வெயிட்டும் ஈக்குவலண்ட் வெயிட்டும் குளோரினுக்கு 1 தான். சரி, இது வரைக்கும் இப்போ படிச்சுக்கங்க. நான் கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு குரூப்புக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்க விரும்பினீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிகளில் ஏதாவது ஒன்றுக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்கள் கருத்துக்களை அனுப்புங்க. தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் வீடியோக்களை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.